9th standard exercise 1.3 mathematics unit 1 set language channel name Elenvision. First exercise 1.3 போறதுக்கு முன்னாடி அந்த basic concept முதல்ல பார்த்துடலாம். Venn diagram. John Venn was an English mathematician. He invented Venn diagram which pictorially represent the relation between sets. Venn diagrams are used in the field of set theory, probability, statistics, logic and computer science. ஜான் வென் அப்படின்ற இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் தான் இந்த வென் டயக்ராம். இந்தமாரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஒரு பிக்சர் வரைஞ்சி ஒரு படம் வரைஞ்சி செட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதை அவர் கண்டுபிடிச்சார். அதனால் இந்த டயக்ராமுக்கு பேர் வென் டயக்ராம்னே பேர் வச்சுட்டாங்க, வென் டயக்ராம். ஏன்னா அவருடைய நேம்லேயே இந்த டயக்ராமை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன்ஸ். செட் ஆப்ரேஷனில் என்னென்னலாம் நம்ம இருக்குன்றதை முதல்ல பார்க்கலாம். First, complement of a set. Complement of a set is the set of all element of U. அதாவது U னா universal set. Capital U ன்றது universal set that are not in A. It is denoted by A dash or A power C. In symbol A dash equal to set of X such that X belongs to U and X not belongs to A. இங்கே அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ U ன்றது லைன்ஸ் கட்டமாக இருக்கிறது தான் யூனிவர்சல் செட்டு. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே யூனிவர்சல் செட்டு. அதுக்குள்ளே ஒரு சர்க்கிளாக இருக்கிறது ஒரு செட்டு, ஏன்ற செட்டு. ஸோ அதை ஷேடட் பண்ணியிருக்காங்க, கலரில் ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய இது ஏ. இப்போ ஏ டேஷ் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு இல்லாமல் வெளியில் என்னென்ன இருக்கோ அதுதான் ஏ டேஷ். அது ஏவோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூன்ற அந்த கேபிட்டல் யூ அப்படின்ற ஒரு செட்டு 1 2 3 4 5 இப்படி இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றதனுடைய வேல்யூ 1 3 5, ஏன்ற வேல்யூ 1 3 5 அப்படின்னா ஏ டேஷ் பொதுவாக ஏ டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட்டு ஏ பவர் சி கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வழக்கத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது ஏ டேஷ் தான். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுறது ஏ பவர் டேஷ். இந்த சிம்பிள் தான் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறோம். இப்போது எப்பவுமே காம்ப்ளிமெண்ட்னா கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டு கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளிமெண்ட்னாலே கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏவோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 1 3 5. அப்போது இந்த 1 3 5 இல்லாமல் மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டு. பாருங்கள் 1 3 5 இதில் இருக்குது. அது போக மீதி என்ன இருக்குது 2 4 இருக்குது. ஸோ இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூனிவர்சல் செட்டு கிடைக்கணும். அதான் இதனுடைய மீனிங். அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்கன்னா ஏ போக மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் ஏ டேஷ். 1 2 3 4 5 இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது, இங்கே 4 5. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இந்த டோட்டல் யூனிவர்சல் செட்டும் வந்துடும் நம்மளுக்கு. நோட்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா ஏ. இது நம்ம எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 3ல் பயன்படுத்துகிறோம் இந்த ஃபார்முலாவை. ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ, அப்படி இல்லைனா பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி. ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்கு எடுத்து மறுபடியும் இன்னொரு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா அதனுடைய செட்டே கிடைக்கும் நம்மளுக்கு. ஏ காம்ப்ளிமெண்ட்டோட ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு ஏ தான். அதேமாரி யூனிவர்சல் செட்டோட காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா எம்டி செட்டு கிடைக்கும். எம்டி செட்டு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா யூனிவர்சல் செட்டு கிடைக்கும். இங்கே டயக்ராமில் தான் இங்கே ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஏ செட்டு, ஏக்குள்ளே இருக்கிறது ஷேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏ உள்ளே இருக்கிறத தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். The union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. It is denoted by A union B and read as A union B. In symbol A union B equal to set of X such that X belongs to A or X belongs to B. இங்கே வென் டயக்ராம் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது யூனிவர்சல் செட்டு. இந்த கட்டவுத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே யூனிவர்சல் செட்டு. அதில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஏ, செகண்ட் சர்க்கிள் ரெப்ரசன்ட் அந்த செட்டு தான் பி. இப்போது இங்கே ஏ யூனியன் பி ரெண்டுத்தையும் சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்தமாரி ஒன்று இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படின்னா அதில் ஓவர்லாப்பிங் செட்டுன்னு சொல்லலாம். இது ஏவும் பி இன்டர்செக்ஷன் ஆகாமல் காமன் எலமெண்ட் இல்லாமல் தனித்தனியாக நிற்கிது. இது ஒரு டிஸ்டான்ட் செட்டு. இருந்தாலும் ஏ யூனியன் பின்னும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம். இதில் காமன் எலமெண்ட்டை ஒரு தடவை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த செட்டு எக்ஸாம்பிள் நான் எழுதி காமிக்கிறேன். இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸோ உதாரணத்துக்கு A ஈக்குவல் டு செட் ஆஃப் 2 and 3, B ஈக்குவல் டு 3 and 4. அப்போ A யூனியன் B எப்படி இருக்கும் அப்படின்னா A யூனியன் B. இப்போ 2 எழுதியாச்சு, 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, 3 ஒரு தடவை தான் நம்ம எழுதணும், 3 அப்புறம் 4 அவ்வளோதான். A யூனியன் B அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், ஆனால் ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் வரணும். ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்றது காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது இங்கேயும் காமனாக இருக்குது. ஸோ அதுக்கான டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதனுடைய டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது எக்ஸ்ன்னு ஒரு செட் இருக்குது, 1 2 இருக்குது, ஒய்ன்னு ஒரு செட்டு இருக்குது, ஏபின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து காமன் எலமெண்ட் எதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போது எக்ஸ் யூனியன் ஒய் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 2 ஏபி அவ்வளோதான். அது அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதிட வேண்டியதான். இங்கே காமனாக இருக்குன்றதுனால ஒரு தடவை நம்ம எடுத்து எழுதி காமிச்சோம், 3ன்றது இருக்குது அதனால் ஒரு தடவை எடுத்து எழுதணும். இங்கே எதுவுமே காமன் இல்லை. ஸோ இதுக்கான டயக்ராம் இப்படி இருக்கும். காமனாக எதுவும் இல்லைன்னா சர்க்கிளை வந்து ஒன்று டச் ஆகாமல் தனியாக போட்டுக்கணும். ஏதாவது எலமெண்ட் காமனாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சர்க்கிளில் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணுற மாதிரி இன்னொரு சர்க்கிள் இருக்க மாதிரி போட்டுருக்கணும். இதனுடைய கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் ஏ செட்டோட திருப்பி வந்து அதே செட்டு யூனியன் பண்ணால் ஏ தான் கிடைக்கும். ஏ யூனியன் கூட எம்டி செட்டை வந்து யூனியன் எடுத்தாலும் ஏ தான் கிடைக்கும். ஏ யூனியன் யூனிவர்சல் செட்டு தான் இப்போ ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ஏ இஸ் எனி சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் ஏன்றது ஒரு சப்செட்டாக இருக்கும். அதேமாரி ஏ யூனியன் பிக்கு பி ஒரு சப்செட்டாக இருக்கும். ஏ யூனியன் பி கால்குலேட் பண்ணிங்கனாலும் பி யூனியன் ஏ கால்குலேட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். Intersection of two set A and B is the set of all element common to both A and B. It is denoted by A intersection B and read as A intersection B. In symbol, A intersection B equal to set of X such that X belongs to A and X belongs to B. இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா A and B என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. A and B இன்டர்செக்ஷனா A and B. அதே யூனியனாக இருந்துச்சுன்னா A or B, அதாவது A யூனியன் B அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா A or B அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. யூனியன்னா ஆர்ன்ற வார்த்தை வரணும். A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A அண்ட் B. அந்த ரூல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள், A யூனியனுக்கு இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே இந்த இடத்துல வந்து அண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. யூனியன்னா இங்கே ரூலுக்கு நடுவில் ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூனியன்னா ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்செக்ஷனா அண்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே காமன் டு போத் ஏ அண்ட் பி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டுன்ற வார்த்தை, ஏ அண்ட் பி. ஸோ அதுக்கான வென் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடட் போர்ஷன் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கு பிக்கும் பொதுவான வேல்யூ எடுத்து எதிர தான் இன்டர்செக்ஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். ஏ என்ற வேல்யூஸ் வந்து 1 3 5 இருக்குது, பியோட வேல்யூ 3 6 அப்படின்ட்டுருக்கு. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவான என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். இங்கே 1 இதில் இருக்கா, இல்லை. 3 இதில் இருக்கா, இருக்குது. அப்போ 3 மட்டும்தான் இருக்குது, 5 இதில் கிடையாது, 6 இதில் கிடையாது. அப்போ காமன் வேல்யூனா 3 என்ற எலமெண்ட் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3. அதான் உங்களுக்கு இந்த ஷேடர் போர்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே கொஞ்சம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். அதேமாரி ஏ இன்டர்செக்ஷன் எம்டி செட்டு தான் வரும். ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட்டு ஏ, அங்கே லாஸ்ட் டைம் பார்த்தோம் யூனியன் கொடுத்துருந்தோம்னா ஏ வந்திருக்கு ஆன்சர். இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்ததுனால எம்டி செட் வந்திருக்கு. அதேமாரி இங்கே ஏ யூனியன் யூனிவர்சல் செட்டுன்னு கொடுத்துருந்தா ஆன்சர் யூனிவர்சல் செட்டுன்னு வரணும். ஆனால் இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்ததுனால ஏ தான் வரும். வேறு ஏ இஸ் எனி சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட் யூ. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து சப்செட் ஆஃப், ஏன்னா ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்டு தான் இது. அப்படின்னா ஏவோட சப்செட்டாக இருக்கும். அதேமாரி ஏ இன்டர்செக்ஷன் பி பியோட சப்செட்டாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏ எப்படி கால்குலேட் பண்ணாலும் அது ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட் இஸ் கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வென் பி இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஏக்குள்ளே உள்ள ஒரு சின்ன செட்டு தான் பி, ஏக்குள்ளே இருக்க ஒரு செட்டு.
இது B is a proper subset of A என்று ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் இதனுடைய மீனிங்கு. இங்கே the shaded region is A union B equal to A. A union B அப்படின்னா B வந்து ஏக்குள்ளே இருக்குது. அப்போ ஏ தான் பெருசு. யூனியன் போது பெரிய செட்டு. அப்போ யூனியன் எடுக்கும்போது ஏ தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது இப்படி இருக்குது 1 3 5 அப்படின்னு இருக்குது. பின்றது ஒன்லி 3 இருக்கிறதாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கன்சிடர் பண்ணுங்கள். அப்போது பின்றது இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா பின்றது ஏக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர் சப்செட் தான். அப்போ ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏ யூனியன் பி அப்படின்னு எடுத்திங்கன்னா 1 3 5 தான் கிடைக்கும். அதாவது இந்த ஃபுல் எலமெண்ட் அப்படியே கிடைக்கும். நீங்கள் ஸோ அதை ஷேர் பண்ணி கூட இப்படி காமிக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏ தான் கிடைக்கும். இதனோட ஆன்சர் ஏ தான். அதே ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்து பாருங்கள், 3 மட்டும்தான் கிடைக்கும். அதாவது பி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் வந்துட்டால் நீங்கள் பிஏ மட்டும்தான். இந்த ரூல் வந்து ஞாபகம் வச்சுங்க. பி வந்து ஏவுடைய ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தால் ரெண்டுத்துக்கு யூனியன் எடுத்தால் ஏ செட்டு கிடைக்கும், இன்டர்செக்ஷன் எடுத்தால் பி செட்டு கிடைக்கும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ நான் எம்டி செட்ஸ் சச் தட் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ ஈக்குவல் டு பி. ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. ஸோ இதில் இருக்க எலமெண்ட்டு நம்ம பின்னு வந்து கன்சிடர் பண்ணுறோம், இதில் இருக்க எலமெண்ட்டு கியூன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா மினிமம் ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பியில் இருக்கிற மினிமம் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் பி அண்ட் கியூ. மேக்ஸிமம் ஆஃப் பி அண்ட் கியூ தான் வந்து இதில் இருக்க மினிமம் எலமெண்ட்டு. அதே மேக்ஸிமம் ஆஃப் ஏ யூனியன் பி, மேக்ஸிமம் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா பி ப்ளஸ் கியூ. பி ப்ளஸ் கியூ வந்து இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது, இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதான் மேக்ஸிமம். மினிமம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து மினிமம்னா எம்டி செட் இருக்கலாம், அதாவது 0 இருக்கலாம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0. எம்டி செட்டாக இருந்தால் 0 வரும் இங்கே. அதே மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் பி அண்ட் கியூ. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். லெட் ஏ அண்ட் பி two sets. The difference of set A and B is the set of all elements which are in A but not in B. It is denoted by A difference B. அதாவது இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு எதனாலும் எழுதலாம். ஆர் A difference B, அதாவது இந்த ஸ்லாஷ் இந்த சிம்பிள் போட்டு எழுதலாம். அண்ட் ரீட் as A difference B. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா A difference B தான், இதுவும் A difference B தான். இது எப்படி ரூல் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இன் சிம்பிள் A difference B equal to set of X such that X belongs to A and X not belongs to B. அதாவது இல்லை இந்த ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்கோ அதில் தான் ஆன்சர் இருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கிறது அதில் வரக்கூடாது. அது தட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ தான், ஒய் பிலாங்ஸ் டு பி, ஆன்சர் பியில் தான் இருக்கணும். ஆனால் ஏயில் இருக்கக்கூடாது, ஏயில் இருக்க வேல்யூஸ் வந்து அதில் இருக்கக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன். ஏவோட வேல்யூ வந்து 1 2 இப்படி எழுதுகிறேன், பியோட வேல்யூ 2 3ன்னு எழுதுகிறேன். இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஆன்சர் ஏயில் இருக்கிறது தான் இருக்கணும், ஆனால் பியில் இருக்கிறது வரக்கூடாது. அப்போது 1 இங்கே 1 ஏல இருக்குது, பியில் இருக்கா இல்லை, அப்போ 1 ஏதிக்கலாம். 2 இருக்குது, ஆனால் 2 வந்து பியில் இருக்குது, அதனால் அது ஏதக்கூடாது. ஸோ தான் ஏ டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ. இப்போது பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது, பி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பியில் இருக்கிறது வரணும், ஆனால் ஏயில் வந்து அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. பாருங்கள் 2 இதில் இருக்கா, ஏலையும் இருக்குது, அப்போ 2 எழுதக்கூடாது. 3 இதில் கிடையாது, அப்போ 3 எழுதலாம். ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ செட் ஆஃப் 1, பி டிஃப்ரென்ஸ் ஏவோட செட் ஆஃப் 3. இதை ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படின்னா இங்கே என்ன செட்டு ஃபஸ்ட்டு இருக்கோ அதனுடைய வேல்யூ தான் வரணும், பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இதில் வரக்கூடாது. ஒரு கான்செப்ட் அப்படி புரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் காமன் வேல்யூ என்ன இருக்கோ அதை முதல்ல கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூ விட்டுட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து இதுலேயும் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏல அந்த காமன் வேல்யூ எடுத்துகிட்டு எழுதணும், பி டிஃப்ரென்ஸ் ஏனா பியில் காமன் வேல்யூ விட்டுட்டு எழுதணும். பி டிஃப்ரென்ஸ் ஏ ஆன்சர் வந்து பிக்குள்ளே இருக்க செட்டு தான் வரணும், அதில் காமன் வேல்யூ மட்டும் எடுத்துரும். இப்போ இங்கே ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏல காமன் வேல்யூ 2, ஏக்கும் பிக்கும் காமன் வேல்யூ 2, அப்போ 2 விட்டுட்டு 1 மட்டும் எழுதுறேன். அதேமாரி பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்போது காமன் வேல்யூ 2 இருக்குது பிக்கும் ஏக்கும்,
அப்போ ஆன்சர் பி தான் வரணும் இல்லையா? அதனால் அந்த காமன் வேல்யூ விட்டுட்டு 3 மட்டும் எழுதுகிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். வென் டயக்ராம் ஃபார் செட் டிஃபரன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வென் டயக்ராம் இப்படி இருக்குது. இப்போது இது ஏ யூனியன் பி, இது ஃபுல்லாக சேர்த்தா ஏ யூனியன் பி, இது ஏ செட்டு, இது பி செட்டு, இது ஃபுல்லாக சேர்த்தா ஏ யூனியன் பி. ஸோ இந்த பார்ட்டை வந்து இதை வந்து தனியாக எடுத்து எழுதலாம். இந்த பார்ட்டை மட்டும் நான் இப்படி எழுதுகிறேன். இந்த பார்ட்டு மட்டும், இந்த 1ன்னு போட்டிருக்க பார்ட்டை மட்டும் இங்கே எழுதுகிறேன். இது 2, இந்த செகண்ட் பார்ட்டை இங்கே எழுதுகிறேன். இது தேர்ட் பார்ட்டை மட்டும் இப்படி எழுதுகிறேன். இந்த டயக்ராமை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இது 2, இது 3. இந்த பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு அர்த்தம். இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். இந்த பார்ட்டுக்கு பேர் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ உங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஏ யூனியன் பியை 3ஆக நான் வந்து பிரித்து எழுதுறேன். இது ஃபஸ்ட் பார்ட்டு. இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு பேர் ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இன்னும் சொல்லணும்னா ஏ ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பி ஒன்லின்னு சொல்லலாம். இது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது இந்த 2ன்ற பார்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள் ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏ மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி. இங்கே பிஏ மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏ. இங்கே ஏக்கும் பிக்கும் வந்து காமனாக எதுவும் கிடையாது, அது டிஸ்ஜாயின்ட் செட்டாகவே இருக்குது. அதனால் ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவும் இல்லைன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஏன்றது வந்து 1 2ன்னு இருக்குது, பி வந்து பார்த்தீங்கன்னா 3 5 இருக்குது. இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஆன்சர் ஏ தான் வரணும், ஆனால் பியில் இருக்க எலமெண்ட் அதில் வரக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 இதில் இருக்கா, இல்லை. 2 இதில் இருக்கா, இல்லை. அப்போது 1 2ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அதனால் ஏவை மட்டும் அவங்க ஷேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏவாக இருக்கும். இதே டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருந்து பி டிஃப்ரென்ஸ் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா பியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே செட் டிஃப்ரென்ஸ்னுடைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட்டை செட் டிஃப்ரென்ஸோடைய ரூல்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் ஏ. இப்போ யூனிவர்சல் செட்டு தான் ஆன்சர் வரணும், ஆனால் ஏல இருக்க வேல்யூ வரக்கூடாது. அதான் ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட்டு 1 2 3 4 5, ஏன்ற செட்டோட வேல்யூ 1 2 3. அப்போது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏயில் இல்லாமல் யூனிவர்ஸ் செட்டில் என்ன இருக்குது அதுதான் எடுத்து எழுதணும். அப்போ 1 2 3 இருக்குது, இது இல்லாமல் வந்து 4 5 இருக்குது. ஸோ இதை தான் வந்து அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, ஏ டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. அப்போ யூனிவர்சல் செட்டு தான் ஆன்சர் வரணும், அதில் ஏல இருக்க வேல்யூலாம் வரக்கூடாது. அப்போது ஏல இருக்க வேல்யூலாம் நம்ம வந்து இது பண்ணுங்கள். இந்த 1 இருக்குது, இங்கே இருக்குது, 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 3 வந்து இருக்குது. அப்போது ஆன்சர் யூ தான் வரணும், ஏ வரக்கூடாது. அப்போ இந்த எலமெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, 4 5. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டிஃப்ரென்ஸ் ஏ எம்டி செட்டு தான், ஏ டிஃப்ரென்ஸ் எம்டி செட்டு ஏ. ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு பி டிஃப்ரென்ஸ் ஏ எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா, அதாவது இந்த சிம்பிளுக்கு பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் மட்டும்தான் ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் ஏவும் ஒன்றா இருக்கும். ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட்டு. ஏயும் பியும் வந்து எம்டி செட்னா என்ன அர்த்தம், ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட். இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் two set A and B is the set A difference B union B difference A. It is denoted by A symmetric B. இந்த சிம்பிளுக்கு பேர் symmetric difference. A symmetric B. A symmetric difference B equal to set of X such that X belongs to A minus B or X belongs to B minus A. A difference Bயும் B difference Aவும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் symmetric difference. இதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. A இந்த ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. A symmetric B equal to A difference B union B difference A. இப்போது இதை வந்து நம்ம 1ன்னு சொல்கிறோம். இது வந்து A difference B, இது வந்து 2 B difference A. இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. 1யும் 2யும் சேர்த்து எதனா தான் இங்கே A symmetric difference B. Symmetric difference. ஓகே, A symmetric difference B. இங்கே தனித்தனியாக கண்டுபிடிச்சி இங்கே சேர்த்து எழுதியிருக்காங்க.
இங்கே அதனுடைய ரூல்லாம் கொடுத்துருக்காங்க. A symmetric difference A equal to empty set. A symmetric difference B equal to B symmetric difference A. அதாவது A symmetric Bயும் B symmetric Aவும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். A symmetric B equal to அந்த ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. X set of X such that X belongs to A union B and X not belongs to A intersection B. A symmetric difference வந்து இப்படியும் எழுதலாம். A union B difference A intersection B. அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிற காமன் எலமெண்ட்டை விட்டுட்டு ரெண்டு எலமெண்ட்டு சேர்த்து எழுதுனா அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ், ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். யூஸிங் த கிவன் வென் டயக்ராம், இங்கே வென் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, ஏவோட எலமெண்ட்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறது இதுதான் ஏ சர்க்கிள், ஏ எலமெண்ட்டோடைய சர்க்கிள் இதுதான், ஏ செட்டோடைய ரெப்ரசன்டேஷன் இதுதான். இந்த சர்க்கிள்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஏவோட எலமெண்ட்டு. அங்கே ஆன்சரை எழுதுறேன். A equal to ஏக்குள்ள என்ன இருக்குது 2 4 7 8 10 இருக்குது. அப்போ 2 4 7 8 10. இது ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. 2 7 4 8 10 எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் சர்க்கிள்குள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பி சர்க்கிள்னால் இது ஃபுல்லாகவே பி சர்க்கிள் தான். இங்கே 3 4 6 7 9 11 அதான் பி சர்க்கிளோட வேல்யூ, பி செட்டோட வேல்யூ 3 4 6 7 9 11. நெக்ஸ்ட் தேர்டு ஏ யூனியன் பி, ஏவோட செட்டோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், பி செட்டோட வேல்யூ எழுதியிருக்கேன். யூனியன்னா இதில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், ஆனால் ஒரு தடவை தான் ஒரு எலமெண்ட் எழுதணும். அப்படி இல்லைனா இந்த டயக்ராம் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த ரெண்டு சர்க்கிள்குள்ளே இருக்கிற எலமெண்ட் அப்படியே எடுத்து எழுதலாம். அப்போ 4 7 வந்து ஒரு தடவை தான் எழுதணும். இங்கேயும் 4 இருக்குது 7 இருக்குது, இங்கேயும் 4 7 இருக்குது. அதை வந்து ஒரு தடவை தான் நம்ம எழுதணும். ஸோ எழுதும்போது இப்படி எழுதிக்கலாம். 2 3 நெக்ஸ்ட்டு 2க்கு அப்புறம் 3 நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 6 7 8 9 10 11. இதுதான் ஏ யூனியன் பி. இந்த படத்தை பார்த்து கூட எழுதிக்கலாம். இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்க எல்லா எலமெண்ட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஃபோர்த்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதா ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ 4 7 மட்டும் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இல்லை ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா இந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்போது 2 10 8 ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த பார்ட்டு மட்டும்தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. அதாவது எலமெண்ட் ஏயில் இருக்க எலமெண்ட்டு தான் வரணும், பியில் இருக்க எலமெண்ட்டெல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த இது மட்டும்தான் வரணும். 4 7 பிலையும் வருது, அதனால் அந்த எலமெண்ட் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் ஏ. பி டிஃப்ரென்ஸ் ஏனா இந்த பார்ட்டு மட்டும்தான், இந்த பார்ட்டு மட்டும்தான் பி டிஃப்ரென்ஸ் ஏ, அதாவது பி ஒன்லி அப்படின்னு அர்த்தம். 3 6 9 11. ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏ சர்க்கிளை தவிர்த்து அவுட்டரில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அதாவது இதுதான் வந்து நான் க்ரீன் இதில் போட்டு காமிக்கிறேன். இதுதான் ஏவோட எலமெண்ட்ஸு. இதை தவிர்த்து மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் எடுத்து எழுதணும். அதாவது இந்த சர்க்கிள்குள்ளே இருக்க தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்டும். அப்போ 1 வந்துடும், உங்களுக்கு 3 வந்துடும், 6 9 11 12. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க செட்டை தவிர்த்து, செட்டில் இருக்க எலமெண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் எழுதுகிறோம். இதுதான் பி செட். இந்த சர்க்கிள் போட்டால் தான் பி செட்டோட எலமெண்ட்ஸ். அதை தவிர்த்து மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது. இதெல்லாம் இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிறது. அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்டுன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது, இந்த கட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் எழுதணும். அப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 7 8 9 10 11 12. அப்போ 1 to 12 5 தவிர்த்து 1 2 3 4 5 கிடையாது, 6 7 8 9 10 11 12. இதான் யூனிவர்சல் செட்டு. எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா அதான் யூனிவர்சல் செட்டு. செகண்ட் சம்மு.
இங்கே ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஏ செட் எழுதிட்டேன், யூனியன் பி செட் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காமனாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. 2 காமனாக இருக்குது இங்கே. ஸோ 2 காமனாக இருக்குது. அடுத்தது 6 இருக்கா இல்லை, 10 இருக்கா இல்லை, 14 காமனாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல அந்த 2 14 வந்து ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும். அப்போது ஏ யூனியன் பி என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 5, அடுத்தது 6, 10, 14, 16. யூனியன் அப்படின்னும் போது 2 14 வந்து காமனாக இருந்தாலும் அது ஒரு தடவை தான் எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா எது காமனாக இருக்குது பாருங்கள், 2 14 மட்டும்தான் காமனாக இருக்குது ரெண்டுக்கும், ஏக்கும் பிக்கும். ஏக்கும் பிக்கும் 2 and 14 தான் காமனாக இருக்குது. அதை எடுத்து எழுதிடணும். 2 and 14. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலமெண்ட் ஏ தான் வரணும், அதில் பி இருக்கிறது வரக்கூடாது. இல்லைன்னா செகண்ட் கான்செப்ட் சொன்னேன், காமன் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏல காமன் வேல்யூ என்னது, 2 14 தான் காமன் வேல்யூ. அதை விட்டுட்டு எழுதினீங்கன்னா 6 10. அது ஏ தான் வரணும், ஆனால் பி வரக்கூடாது. அதனால் 2 14 பியில் இருக்குது, அதனால் அதை எடுத்துகிட்டு எழுதிட்டேன். அதேமாரி பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் காமன் வேல்யூ விட்டுட்டு எழுதுங்க. 2 14 தான் காமனாக இருக்குது ஏக்கும் பிக்கும். அப்போ ஆன்சர் பி தான் வரணும், அதில் காமன் வேல்யூ வரக்கூடாது. அப்போ 5 and 16. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஆன்சர் ஏ தான் வரணும், அதில் பியோட எலமெண்ட் அதாவது காமன் எலமெண்ட் எடுத்துகிட்டு எழுதணும். பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா ஆன்சர் பி செட்டு எலமெண்ட் தான் வரணும், ஆனால் அந்த காமன் வேல்யூ எடுத்துகிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன். இதுக்கும் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, பி டிஃப்ரென்ஸே கால்குலேட் பண்ணணும். இங்கே ஏ யூனியன் பி, ஏ செட்டு வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன், ஏபிசிஇ யூனியன் பி செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன், ஏஇஐஓயு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து காமன் என்ன இருக்குது அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, பி கிடையாது, சி கிடையாது, இ இருக்குது. காமன் வேல்யூ என்ன இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிங்க. யூ இருக்குது, முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணிங்க. இல்லை ஒரு பென்சிலால் நீங்கள் வந்து ஸ்டாக்அவுட் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். இப்போ ஏ யூனியன் பி அப்படின்றது இந்த காமன் எலமெண்ட் ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ நான் என்ன எழுதுறேன், ஃபஸ்ட்டு ஏ பி சி டி இருக்கா இல்லை, இ, அதுக்கப்புறம் ஐ ஓ யூ. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. காமன் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஏஇயூ மட்டும்தான் இருக்குது. அதை இப்போ டைரெக்டாக எழுதிக்கலாம். ஏஇயூ மட்டும்தான் காமன் எலமெண்ட். ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏல காமன் எலமெண்ட்டை விட்டுட்டு எதுங்க, ஏஇயூ தான் காமன் எலமெண்ட்டு ஏக்கும் பிக்கும். அதை விட்டுட்டு எதுங்க, அதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்போ பிசி மட்டும்தான் வரும். பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பி எலமெண்ட்டில் காமன் வேல்யூலாம் விட்டுட்டு எதுங்க, ஏஇயூ. அப்போ அதை விட்டுட்டு எழுதினீங்கன்னா ஐஓ தான் ஆன்சர். தேர்ட் சப்டிஷனு, set of x such that x belongs to natural number and x less than or equal to 10. அதாவது நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் than or equal to 10 அப்படின்னா 1, அதாவது 10 10க்கு குறைவாக உள்ள எண்கள் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். அதான் ஏ செட்டு. யூனியன் ஏ செட்டோட வேல்யூ எழுதியாச்சு. யூனியன் பி செட்டோட வேல்யூ x such that x belongs to whole number and x less than 6. ஹோல் நம்பர்னால் 0ல் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் less than 6 அப்போ 6 வந்து விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லெஸ் than or equal to 10, அதனால் 10 கன்சிடர் பண்ணோம். இங்கே less than 6 மட்டும்தான், அடியில் அந்த லைன் வரல, அதனால் 6க்கு கம்மியாக இருக்கிறது 5 தான். அப்போ 0 to 5 மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் வேல்யூஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 5 இதுதான் காமன் வேல்யூஸு. இப்போது இதெல்லாம் ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனோட ஆன்சரு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இரண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், சேர்த்து எழுதியாச்சு. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இரண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 மட்டும்தான் இருக்குது. அதான் இதனோட ஆன்சர் 1 2 3 4 5. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏவோட செட்டோட ஆன்சர் தான் வரணும். இங்கே ஏ இருக்கிற செட்டோட எலமெண்ட் தான் வரணும், ஆனால் காமன் எலமெண்ட்லாம் எடுத்துருங்க. அப்போ 1 2 3 4 5 இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 6 7 8 9 10.
பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஆன்சர் பியில் இருக்க எலமெண்ட் தான் வரணும். ஆனால் காமன் வேல்யூலாம் எடுத்துருங்க. காமன் வேல்யூலாம் எடுத்துட்டிங்கன்னா 0 இது மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. அதனால் காமன் வேல்யூலாம் நம்ம எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு 4th த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்டு மேத்தமெட்டிக்ஸ். அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ன்ற வேர்டு அப்படியே எழுதியிருக்கேன். எப்பவுமே செட்டில் ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் வரணும். எம் இங்கே வந்திருக்கு, அதனால் வேறு எதாவது இடத்துல எம் வந்து அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஏ இருக்குது, இந்த ஏவும் கேன்சல் பண்ணிடலாம். டி இருக்குது, இந்த டீயை கேன்சல் பண்ணிடலாம். ஹெச் இருக்குது, வேறு ஒரு தடவை வந்திருக்கு. இ ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஐ சிஎஸ் ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும் அப்படியே எழுதலாம். எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ் இதுதான் ஏ செட்டோட எலமெண்ட்டு. யூனியன் பி செட்டோட எலமெண்ட்டு எடுத்து எழுதலாம். ஜி இருக்கா, வேறு இடத்துலையும் இல்லை. இ இருக்கா, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓ கிடையாது, எம் கிடையாது, டி ஆர் ஒய். அதனால் அந்த எலமெண்ட் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஜி இ ஓ எம் டி ஆர் ஒய். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா காமன் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எம் இருக்கா, இருக்குது. எம் இதுக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஒரு தடவை தான் எழுதணும். ஏ இருக்கா, இல்லை. டி இருக்குது, டி இதுக்கும் காமனாக இருக்குது. ஹெச் இல்லை. அடுத்தது இ காமனாக இருக்குது, இங்கே இருக்குது. ஐ காமனாக இல்லை, சி காமனாக இல்லை, எஸ் காமனாக இல்லை. ஸோ அந்த 3 எலமெண்ட்டு மட்டும் காமனாக இருக்குது. அதை ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ ஏ யூனியன் பி எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ஏ செட்டை எழுதிக்கிங்க ஃபுல்லாக. எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ் ஏ செட் ஃபுல்லாக எழுதிட்டீங்க. அப்புறம் இந்த பி செட்டில் இருக்கிற காமன் வேல்யூ விட்டுட்டு எழுதுங்க, ஏன்னா ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ ஜி இ எம் டி எல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு. அதனால் அதை விட்டுட்டு ஓ ஆர் ஒய். ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் எழுதணும். இ ஆல்ரெடி எழுதியாச்சு, எம்மும் எழுதியாச்சு, டியும் எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா காமன் வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. எம் டி இ இதுதான் காமன் எலமெண்ட்டு. இதை ஆர்டர் மாற்றி கூட எழுதலாம். இஎம்டின்னு எழுதலாம். ஸோ உங்களுக்கு காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிங்க. இந்த செட்டுக்குள்ளே இந்த 3 எலமெண்ட் எழுதணும். ஆர்டர் முக்கியம் கிடையாது, பட் அதே தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏல இருக்க காமன் எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதுங்க. அப்போ ஏ எம்ன்றது ரெண்டுத்துலேயும் இடத்துலையும் இருக்குது, அதனால் அதை விட்டுடலாம். டியும் விட்டுடலாம், ஈயும் விட்டுடலாம். ஏ ஹெச் ஐ சி எஸ் இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் ஏ. பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் இருக்கிற காமன் எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதுங்க. இஎம்டி தான் ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் எலமெண்ட். அதை விட்டுட்டு எழுதிங்கன்னா ஜி ஓ ஆர் ஒய் அதான் இதனுடைய எலமெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். யூனிவர்சல் செட்டு கொடுத்துட்டாங்க, ஏ செட்டு கொடுத்துட்டாங்க, பி செட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ். இங்கே ஒரு 8 சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். இங்கே கொஷின்ஸ் நான் எடுத்து எழுதியிருக்கேன். யூனிவர்சல் செட் எழுதிட்டேன், ஏன்ற செட் எழுதிட்டேன், பின்ற செட் எழுதிட்டேன். ஏ டேஷ் கேட்குறாங்க. அப்போது ஏல இல்லாமல் யூனிவர்சல் என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போது இதில் இருக்க எலமெண்ட்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பின்றது இங்கே இருக்குது, அப்போ பியை கேன்சல் பண்ணிடலாம். டி இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம். எஃப் எஃப் ஹெச் ஹெச். நீங்கள் என்ன பண்ணலாம்னா பென்சிலால் இதுமாதிரி ஸ்டாக்அவுட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து ஏ இல்லாமல் யூனிவர்சல் செட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள், அது மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ சி இ ஜி. காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட் எடுத்து சேர்த்திங்கன்னா யூனிவர்சல் செட் வரணும். அப்போ ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட் எடுத்து யூனியன் எடுத்திங்கன்னா யூனிவர்சல் செட் வந்துடும். ஏன்னா இதில் இல்லாத எலமெண்ட்டை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஏசிஇஜி இதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ பியில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இருக்குது, ஏவை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். டிஏ கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இ இருக்குது, இஏ கேன்சல் பண்ணிட்டேன். ஹெச் இருக்குது, ஹெச்சை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் பி காம்ப்ளிமெண்ட்டு. பி காம்ப்ளிமெண்ட் பி சி எஃப் ஜி இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது காமன் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். ஏவில் கிடையாது, சி இருக்கா, இருக்குது, அதை டிக் அடிச்சிக்கலாம்.
இ கிடையாது, ஜி இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்லாம் ஒரு தடவை தான் நம்ம எழுதணும். அப்போ ஏ, நெக்ஸ்ட்டு பி, சி ஒரு தடவை தான் எழுதணும், இ, எஃப், ஜி. இதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சி ஜி மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ அதை மட்டும் நம்ம எழுதிக்கணும், சி அண்டு ஜி. இதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு முதல்ல நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவும் பி ஏ செட் எடுத்து எழுதுகிறேன், பி டி எஃப் ஹெச். அதேமாரி பி செட்டு எடுத்து எழுதுகிறேன், ஏ செட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பி செட் எழுதுகிறேன், ஏடி இஹெச். இப்போ இது ரெண்டுத்தையும் காம்ப்ளிமெண்ட்டு அதாவது சேர்த்து எழுதணும். இப்போ ஏ யூனியன் பி சேர்த்து எழுதியிருக்கேன். இதில் காமன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டி ஒரு காமன் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச் ஒரு காமன் வேல்யூ இருக்குது. அதை ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன். இப்போ ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட் எழுதணும், ஆனால் இந்த காமன் வேல்யூலாம் எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏ இருக்குன்னா ஏவை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், பி பி டி டி, இ இருக்குது இயை கேன்சல் பண்ணிடுறேன், எஃப் இருக்குது எஃப்பை கேன்சல் பண்ணிடுறேன், ஹெச்னா ஹெச்சை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அது போக மீதி என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் ஜி மட்டும்தான் இருக்குது, சியும் ஜி மட்டும்தான் இருக்குது. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது, இங்கே பி இருக்கா, இங்கே பி கிடையாது, டி இருக்குது, டி இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, எஃப் கிடையாது, ஹெச் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது டி அண்ட் ஹெச் மட்டும்தான், டி அண்டு ஹெச். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் டி ஹெச்சையும் விட்டுட்டு மீதி எழுதணும். எப்போதுமே எந்த ஒரு எலமெண்ட்டோடைய அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு சேர்த்திங்கன்னா யூனிவர்சல் செட்டு கிடைக்கணும். அப்போ டியும் ஹெச் விட்டுட்டு எழுதுனீங்கன்னா அதான் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ டியும் ஹெச் விட்டுட்டு எழுதுனீங்க அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் டி இங்கே இருக்குது, டியும் ஹெச்சையும் விட்டுட்டு எழுதுனீங்கன்னா அதான் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு. ஏபி சி இ எஃப் ஜி. எப்போதுமே இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா யூனிவர்சல் செட்டு கிடைக்கணும், அதுதான் ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு 7th ஒன்று ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ ஏ தான். அப்போ ஏவோட செட்டோட வேல்யூ என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஏ செட்டோட வேல்யூ பிடி எஃப் ஹெச் இங்கேயே கொடுத்துருக்காங்க, பிடி எஃப்ஹெச் அதான் எடுத்திருக்கோம், அது இங்கே எழுதியிருக்கோம் பிடி எஃப்ஹெச். அதே தான் வந்து 8th சம்முக்கும் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி தான். ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி. அப்போ பி செட்டோட வேல்யூ என்னது, ஏடிஇஹெச். இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம்மு. லாஸ்ட்டு சம் மாரி தான், லாஸ்ட் சம் ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்னோட ஆன்சர் டைரெக்டாகவே எழுதலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு, அப்போ இங்கே ஏல வந்து 1 இருக்குது, அப்போ ஆன்சர் வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது தான் வரணும். ஏன்னா ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட்டு சேர்த்தா யூனிவர்சல் செட்டு வரணும். அப்போது இங்கே 1 இருக்குது, அப்போ 1 எடுத்துருங்க. 3 இருக்குது, 3 எடுத்துருங்க. 5 இருக்குது, 5 எடுத்துருங்க. 7 எடுத்துருங்க. அப்போ இது மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டு. மீதி என்ன எலமெண்ட் இருக்குது யூனிவர்சல் செட்டில், 0 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம், பியில் இல்லாத எலமெண்ட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் பி காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ பியில் இருக்கிற எலமெண்ட்லாம் முதல்ல எடுத்துருவோம். பியில் 0 இருக்குது, அதை எடுத்துருவோம். 2 இருக்குது, 2 எடுத்துருவோம். 3 எடுத்துருவோம். 5 7. ஸோ மீதி என்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், அதான் பி காம்ப்ளிமெண்ட்டு. பி காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 4 6, 1 4 6, அதான் இதனோட ஆன்சர் பி காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு. ஸோ பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி இங்கே படிச்சிருக்கலாம். பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு
யூனிவர்சல் செட்டு டிஃப்ரென்ஸ் பி, இதான் பி காம்ப்ளிமெண்ட். அதாவது யூனிவர்சல் செட்டு தான் வரணும், ஆனால் பியில் இருக்க எலமெண்ட் வந்து அதில் வரக்கூடாது. அதை எடுத்துகிட்டு அதே தான் இங்கே செஞ்சுருக்கோம். பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க எலமெண்ட்லாம் விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஏ டேஷ் அது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் வேல்யூ இங்கே எடுத்துட்டேன், ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0 2 4 6 யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் வேல்யூ 1 4 6. ஸோ இதில் காமன் வேல்யூ என்ன இருக்குன்றது முதல்ல பார்த்தலாம். 4ன்றது இங்கேயும் இங்கேயும் காமனாக இருக்குது, 6 வேல்யூ காமனாக இருக்குது. அப்போ அது ஒரு தடவை தான் எழுதணும். அதாவது 0க்கு அப்புறம் 1 நம்ம எழுதிக்கலாம். 1 2 4 6 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? இது ஏ காம்ப்ளிமெண்ட், இது பி காம்ப்ளிமெண்ட். 4 and 6 மட்டும்தான் காமனாக இருக்குது. அது ஆன்சர் அப்படியே எழுதிடலாம், 4 and 6. நெக்ஸ்ட்டு 5th சப்டிஷன் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ யூனியன் பி ஃபஸ்ட் ரெண்டு ஏவும் பியும் சேர்த்து எழுதணும். ஏ எலமெண்ட் பி எலமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் காமன் எலமெண்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இந்த 3 எலமெண்ட்டு தான் காமனாக இருக்குது. அப்போ நம்ம இது இப்படி சேர்த்து எழுதிக்கலாம். 0 1 2 3 5 7. இப்போ ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ இதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 இருக்குன்னா இங்கே 1 இருக்குது, அப்போ 1 கேன்சல் பண்ணிடுறேன். சாரி 0 இருக்குது, 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 கேன்சல் பண்ணிடுறேன். 2 கேன்சல் பண்ணிடுறேன். 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். 5 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். 7 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ மீதி என்ன எலமெண்ட் இருக்கா தான் ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். மீதி எலமெண்ட் 4 and 6 மட்டும்தான். 4 and 6. நெக்ஸ்ட்டு 6th சப்டிஷன் பார்க்கலாம். 6th சப்டிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். இங்கே ஏ செட்டோட எழுதிட்டேன், எலமெண்ட் எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன் பி செட்டோட எலமெண்ட் எழுதியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது இது காமன் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 1 இங்கே காமனாக இல்லை, 3 இருக்குது. 3 ரெண்டு சைட்லேயும் காமனாக இருக்குது. 5 காமனாக இருக்குது. 7 காமனாக இருக்குது. அப்போ அந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்து எழுதணும். 3 5 7. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த 3 வேல்யூ விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ 3 இங்கே இருக்குன்னா 3 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 5 இங்கே இருக்குது, அப்போ 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 இருக்குது, 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி எலமெண்ட்டு தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 0 1 2 4 6. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா அது வந்து ஃபார்முலா படி அது ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அது இங்கே எழுதியிருக்கோம்? 1357. 1357 இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா படி ரூல்ஸ் படி ஆன்சர் ஈக்குவல் டு பி. பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி. ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ. அப்போ பியோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0 2 3 5 7. 0 2 3 5 7. That's all. Next 5th sum, find the symmetric difference between the following sets. First subdivision P set கொடுத்துட்டாங்க, Q set கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு P symmetric difference இதான் இதனுடைய சிம்பிள். P Q அப்படின்னா என்ன ஃபார்முலானா P difference Q யூனியன் Q difference P. இதான் இதனுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம P difference Q கண்டுபிடிப்போம். P difference Q அப்படின்னா ஃபஸ்ட்டு P எலமெண்ட் தான் இங்கே வரணும். ஆனால் அதில் காமன் எலமெண்ட் என்ன இருக்கோ அது வரக்கூடாது. இப்போ பாருங்கள், Pக்கும் Qக்கும் என்ன காமனாக இருக்குது? 2 இருக்கா? இதுக்கு 2 இல்லை. 3 இருக்கா? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, காமனாக இருக்குது. இங்கே 5 இருக்கா? இங்கேயும் 5 இருக்குது. 11 இருக்கா? இங்கேயும் 11, இங்கேயும் 11 இருக்குது. அப்போது P difference Q அப்படின்னா இந்த காமன் வேல்யூ விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 2 7 மட்டும் தான் P difference Q. 2 and 7 யூனியன் Q difference P அப்படின்னா Qவில் இருக்க காமன் எலமெண்ட் எடுத்துகிட்டு எழுதணும். அப்போ Qவில் வந்து காமன் எலமெண்ட் 3 5 11. அதை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 1. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினீங்க அப்படின்னா ஸோ 1 2 7 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர் இதுதான் 1 2 7. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இங்கே ஆர்ன்ற செட் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்ன்ற செட் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எஸ் அப்படின்னா ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ் யூனியன் எஸ் டிஃப்ரென்ஸ் ஆர். இதான் இதனுடைய ஃபார்முலா.
இப்போ இதில் காமன் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல் இருக்கா? இருக்குது. அப்போ எல்லை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். எம் இருக்கா? இல்லை. என் இருக்கா? என் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ்னால் ஆரோட எலமெண்ட்டு அதில் காமன் எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? எம்ஓபி. எம்ஓபி இதுதான் அதில் இருக்க எலமெண்ட்டு. யூனியன் எஸ் டிஃப்ரென்ஸ் ஆர்னா எஸ்ஸோட ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எஸ் தான். அப்போ அதனோட ஆன்சர் தான் வரணும். ஆனால் அதில் காமன் இருக்க எலமெண்ட்டாக எல்லாம் எடுத்துடணும். அப்போ ஆன்சர் வந்து ஜே அண்ட் கியூ. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன்னா சேர்த்து எழுதிட வேண்டியதான். எம்ஓபி ஜே கியூ அப்படியே சேர்த்து எழுதிக்க வேண்டியதான் ரெண்டுத்தையும். That's all. Next, third subdivision. X symmetry Y. X set கொடுத்துட்டாங்க, Y set ஓட element கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான symmetric difference. X symmetric difference Y equal to X difference Y union Y difference X. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இதில் காமன் எலமெண்ட் என்னன்னு முதல்ல இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். 5 5 6 கிடையாது, 7 இருக்குது. 7 7. அப்போது X difference Yனா Xோட எலமெண்ட் தான் வரணும். அப்போது Xல இருக்க காமன் எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா 6. அதான் x difference y union y difference x னா y ல இருக்க காமன் எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 9 and 10. இப்போ இத அப்படியே சேர்த்து எழுதினீங்கன்னா அதான் ஆன்சர். x symmetric difference y யோட ஆன்சர் வந்து 6 9 10 அதான் ஆன்சர். Next 6 sum using the set symbols write down the expression for the shaded region in the following. இங்க எங்க ஷேடட் பண்ணிருக்காங்களோ அதனுடைய மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இது எக்ஸ்னு ஒரு செட்டு ஒய்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒயில் இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் ஒன்லின்றது எப்படி எதலாம்னா ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் இந்த பார்ட் மட்டும் ஷேட் பண்ணால் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் தான் இதனுடைய ஆன்சர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு ஒய்க்கு அவுட்டரில் தான் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எக்ஸு யூனியன் ஒய்யை தான் வந்து இந்த பார்ட்டை சொல்லணும். இந்த பார்ட்டை தவிர்த்து சொல்லியிருக்காங்கன்னா அப்போ காம்ப்ளிமெண்ட்டு. அப்போது எக்ஸு யூனியன் ஒய்க்கு வெளியே தான் ஷேட் அடிச்சிருக்காங்க. அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்டு. இதை வேறு விதமாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் டேஷ் இன்டர்செக்ஷன் ஒய் டேஷ் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க அந்த வேல்யூவை விட்டுட்டு எக்ஸு ஒய்யை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா இது எக்ஸ் ஒன்லி இது ஒய் ஒன்லி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போது எக்ஸ் ஒன்லின்றது எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இல்லை இதனுடைய ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா எக்ஸ் சிமெட்ரிக் ஒய். ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் சிமெட்ரிக் இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். அதே ஃபார்முலா தான் இதுவும். நெக்ஸ்ட் 7th சம். லெட் A and B டூ ஓவர்லாப்பிங் செட். ஓவர்லாப்பிங் செட்டுனா இதுதான் ஓவர்லாப்பிங் செட்டு. ஒன்று இன்டர்செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி இது ஏ செட்டு இது பி செட்டுன்னு இப்படி போட்டுறக்கூடாது. இது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டு. அவங்க வந்து ஓவர்லாப்பிங்ன்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்று இன்டர்செக்ஷன் பண்ணுற மாதிரி தான் போடணும். இப்போது ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ செட்டு பி செட்டையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஏ யூனியன் பி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணணும். ஏ செட்டு பி செட்டை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிங்கன்னா அதுதான் ஏ யூனியன் பி. இது ஏ யூனியன் பி. கீழே கூட எழுதிக்கலாம் ஏ யூனியன் பி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே யூனிவர்சல் செட் கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த கட்டம் போடணும். யூனிவர்சல் செட் கொடுத்துருந்தாலே கட்டம் போடணும். இங்கே ஏபி செட்டை வந்து சர்க்கிளாக தான் போடணும் அவசியம் கிடையாது. ஓவல் ஷேப்லேயும் போடலாம். ஆனால் க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு செட்டு. இது வந்து நீங்கள் இப்படி சர்க்கிளாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓவல் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். ஓவல் ஷேப்பில் கூட போடலாம். ஆனால் கரெக்டாக டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணணும். க்ளோஸ்டு டயக்ராமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய ஹோல் டேஷ்னா அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணணும். அப்போது இது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். அப்போ இந்த இடத்த விட்டுட்டு மீதி எல்லாமே ஸ்டாக் அவுட் பண்ணணும். எல்லாமே ஸ்டாக் அவுட் பண்ணணும். இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் வந்து நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா பார்ட்டும் நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்டாக் அவுட் பண்ணக்கூடாது.
அதாவது இன்டர்செக்ஷனை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிஷன் பி டிஃபரன்ஸ் ஏ ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பி காம்ப்ளிமெண்ட் ஏ முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ பி காம்ப்ளிமெண்ட் பி டிஃபரன்ஸ் ஏ முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா பி ஒன்லின்னு அர்த்தம். அப்போது இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது பி டிஃபரன்ஸ் ஏ ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இதெல்லாம் ஸோ இந்த பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். அந்த பி பார்ட்டை தவிர்த்து பி ஒன்லி அந்த பி இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். இந்த பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். பி டிஃபரன்ஸ் ஏ ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் இதுதான். இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக கூட அந்த டயக்ராம் போகிறதுனாலும் போட்டுக்கலாம். இது கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஏ டேஷ் அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ காம்ப்ளிமெண்ட்டுனா ஏவை தவிர்த்து மீதி எல்லாமே ஏ காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ ஏன்ற சர்க்கிளை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் ஏ சர்க்கிள். இது விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதே பி டேஷ் அப்படின்னா பிஐ சர்க்கிளை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பின்ற இடத்த தவிர்த்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பி சர்க்கிளில் மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ ரெண்டும் சேர்னா அவுட்டரில் வந்து ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ முதல்ல நம்ம அவுட்டர் அடிச்சிடலாம். அப்போ அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிடலாம். அப்புறம் இந்த சைடும் கேன்சல் ஆகிருக்கு. இது இந்த சென்டர் பார்ட்டு மட்டும்தான் ஷேர் பண்ணாமல் இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது இந்த பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். இந்த சென்டர் பார்ட்டை தவிர்த்து மற்ற ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியாச்சு. இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ஷேர் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்கும் இந்த சென்டர் பார்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணாமல் இருக்குது. அப்போ அதை மட்டும் நம்ம விட்டணும். ஏன்னா யூனியன்னாலே சேர்த்து எழுதணும். ரெண்டுத்தையும் சேர்த்தா இதான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். க்ளோஸ்டாகவே ஷேர் பண்ணிக்கலாம். இதான் இதனுடைய ஆன்சர். இந்த டயக்ராம் வந்து ரெஃபரன்ஸுக்காக போட்டிருக்கேன். டைரெக்டாகவே ஆன்சர் எது இருந்தாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பி காம்ப்ளிமெண்ட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பார்ட் மட்டும்தான். இங்கே ரெட்டில் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் இந்த அவுட்டர் பார்ட் மட்டும்தான் காமனாக இருக்குது. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், அவுட்டர் பார்ட் மட்டும்தான் ரெண்டுத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கு. இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கு. இங்கே ஏ ஷேர் பண்ணியிருக்கு, இங்கே ஏ ஷேர் பண்ணல, இங்கே ஏ ஷேர் பண்ணியிருக்கு. இங்கே பி ஷேர் பண்ணியிருக்கு, இங்கே பி ஷேர் பண்ணல. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து இந்த இன்டீரியர் பார்ட்டு காமனாக இல்லை. ஆனால் அவுட்ரு பார்ட்டு ரெண்டுத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கு, காமனாக இருக்குது. அதனால் இந்த அவுட்ரு பார்ட் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணணும். அவுட்டர் பார்ட் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன், ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுடைய ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு செவன்த்து சம். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் தேர்ட் அண்டு 5. இதுதான் தேர்டு, இது வந்து 5. இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணால் என்ன இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் போத் ஆர் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். போத் ஆர் ஈக்குவல். என்ன ரீசன்னா இது ஒரு ஃபார்முலா. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். டிமார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு எப்போதும் ஈக்குவலாகவே இருக்கும். அதனால் போத் ஆர் ஈக்குவல்னு எழுதிக்கலாம்.